ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது உபயோகமான சில சமையல் குறிப்புகள். இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுடைய சமையலில் நேரத்தை கம்மி பண்ணுறதோட கூடவே உங்கள் சமையலோடைய தரத்தையும் சுவையையும் அதிகப்படுத்துகிற மாதிரியான டிப்ஸாக இந்த டிப்ஸ் எல்லாமே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூரி மசாலா செய்வோம். பூரி பண்ணுறப்ப மசாலா வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுப்போம். இது தண்ணி ஊற்றி கொதித்த மறுபாடு இதில் என்ன பண்ணுவோன்னா கடலை மாவை கரைச்சி ஊற்றுவோம். யூஸ்வலாக நம்ம பண்ணுறது அதுதான். இந்த கடலை மாவுக்கு பதிலாக நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறது பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி. இப்போ இந்த அரைச்சி எடுத்த பொடியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போது இந்த கலவையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலா கூட சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. நீங்கள் யூஸ்வலாக கடலை மாவு கரைச்சி ஊற்றி பூரி மசாலா செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவை அரைச்சிட்டு கரைச்சி ஊற்றி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது கூட சேர்த்து இந்த பொட்டுக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உணவில் நிறைய சேர்த்துக்கணும் பொட்டுக்கடலையை. அதனால் இந்த மாதிரி கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்க்குறப்ப சத்தும் நிறைய பசங்களுக்கு போய் சேரும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குவோம். கிரேவிக்கு, காரக்குழம்புக்கு இந்த மாதிரிலாம் வெங்காயம் தக்காளி வதக்கக்குள்ளே சில டைம் தக்காளி நல்லா ஹார்டாக இருக்கும். சீக்கிரத்தில் மசிஞ்சே வராதுங்க. நல்லா குழவா தக்காளி வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதனால் என்ன பண்ணலான்னா, தக்காளி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அது கூட சேர்த்துட்டு வதக்கி பாருங்கள். தக்காளி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குழவா வெந்து வரும் இந்த மாதிரி. அடுத்த டிப்ஸுக்கு போயிடலாம். இப்போது நம்ம நெய் பாட்டிலெலாம் உபயோகப்படுத்துவோம். கடைசியில் அந்த ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் நெய் இருக்கிறப்ப நம்மளால் எடுக்கவே முடியாதுங்க. அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது நம்ம அடுப்போட ஓரத்தில் காட்டினாலே என்ன ஆகும், பாட்டில் ஓரம் அப்படியே மெல்ட் ஆகிடும். ஒரு மாதிரி ஒடுக்கு விழுந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த நெய்யும் உபயோகப்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம். பிரியாணியோ இல்லை புலாவ் மாதிரி இல்லை கேசரி மாதிரி ஏதோ ஸ்வீட் செய்ய போகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த டைமில் அந்த கடாயில் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த நெய் டப்பாவை இந்த மாதிரி கவுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி வைக்கக்குள்ளே என்ன ஆகும்னா, அதில் ஹீட் ஏறி ஃபாஸ்ட்டாக அந்த உள்ளே இருக்கிற நெய் மெல்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு நெய்யும் வேஸ்ட் ஆகாது. 2வது பாட்டிலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. பாட்டில் உருகாது. ஏன்னா டைரெக்டாக சூடு பாட்டிலுக்கு ஏறல. அந்த ஆவி மட்டும்தான் நேராக போய் மெல்ட் பண்ணி பட்டரை எடுத்துகிட்டு வருது, நெய்யை. இங்கே பாருங்கள், இப்போ நெய் உள்ளே இருந்த நெய் எல்லாமே உருகி வெளில வந்துருச்சு. பாட்டிலும் எந்த விதமான டேமேஜும் ஆகலை. இதை அப்படியே நம்ம இப்போ கழுவி உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்த டிப்ஸு, இந்த மாதிரி நான் இப்போ ரெடி பண்ண அந்த நெய்யில் நான் ரவா போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் கேசரிக்காக. இப்போ அடுத்தது நம்ம ரவா கேசரி பண்ணுறதுக்கான டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா அதே கப்பால் 1 கப்பு சர்க்கரை சேருங்க. அப்போ தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். 2வது டிப்ஸு, நம்ம சர்க்கரை எவ்வளோ அளவு சேர்க்குறோமோ அதால் 3 மடங்கு தண்ணி சேர்க்கணும். எவ்வளோ ரவா எடுத்துருக்கீங்களோ அது ஈக்குவலுக்கு சர்க்கரை, அதே மாதிரி 3 மடங்கு தண்ணி சேர்த்திங்கன்னா ரவா கேசரி உங்களுக்கு கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தொளன்னு அல்வா பதத்துக்கு சாஃப்டாக நல்லா கிடைக்கும். இது 2வது டிப்ஸு. இதிலே இப்போ நான் 3வது டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். கேசரி செய்கிற டைமில் நம்ம என்னென்னா ஃபுட் கலர் சேர்ப்போம். அல்வா, கேசரி எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்தா தான் அது அப்பியரன்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுட் கலர் பவுடர் நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லையா, இந்த ஃபுட் கலர் பவுடருக்கான டிப்ஸு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இதை ஸ்ட்ரெயிட்டாக பவுடரை அப்படியே சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலாக அந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை பாலோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சிட்டு இந்த தண்ணியை மட்டும் அதில் சேருங்க. மேலோட வடிகட்டுங்க. அடியில் பாருங்கள், ஒரு மாதிரி உப்பு தன்மை மாதிரி ஒன்று இருக்கும். என்னென்னா, இந்த பவுடரில் ஒரு உப்பு சேர்த்துருப்பாங்க. அந்த உப்பு உடம்புக்கு நல்லதில்லை. ஃபுட் கலரில் இருக்கிற இந்த சால்ட்டு கண்டென்ட் உடம்புக்கு நல்லதில்லை. வயிற்றுக்கு வலியை கொடுக்கும்.
அதனால் இது என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கரைச்சிட்டு இதுக்கப்புறம் கலர் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அந்த சால்ட் கண்டென்ட்டை த்ரோ பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னொன்று, அந்த சால்ட் வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு உப்புத்தன்மை கொடுக்கும் கேசரியில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி அந்த உப்பை தனியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சால்ட் தன்மை கொடுக்காது. அப்படி இல்லைன்னா உங்களோட கேசரியில் ஒரு உப்புத்தன்மை தெரிய ஆரம்பிக்கும். இந்த மேலே சொன்ன 3 டிப்ஸையுமே கேசரி செய்கிற டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கேசரி வந்து நீங்கள் நார்மலாக எப்பயும் செய்கிறத விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டும் ப்ளஸ் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, நம்ம கிரேவிக்கு பிரியாணிக்கெலாம் வெங்காயம் வதக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வராது. நம்ம குவான்டிட்டியும் நிறைய குவான்டிட்டியில் வதக்குவோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு கண்ணாடி பதம் சீக்கிரத்தில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தில் வதக்கி விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக கலர் மாறி கண்ணாடி பதத்துக்கு வரும். அதனால் உங்களுக்கு டைம் சீக்கிரம் மிச்சமாகும். ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்கினாலே ஃபாஸ்ட்டாக தக்காளி அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மட்டன் செய்கிறத போட்டு ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஈஸியாக வெங்காயம் வதங்கிறதுக்கான டிப்ஸு தான் இது. அது கூட இன்னொரு டிப்ஸ்னு சொல்கிறேன். நீங்கள் தக்காளி சேர்த்திங்கன்னா தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேருங்க. அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா தோலை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா தோல் வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி சேர்க்குறப்ப கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸு, நம்ம வந்து ஊறுகாய் வந்து செய்வோம். சில டைம் என்ன பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்திருப்பாங்க. நம்ம வீட்டில் ஊறுகாய் எதுவுமே இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு அன்னைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஊறுகாய் தான் இப்போ நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். இதுக்காக ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒன்றுமே சேர்க்கல கடாயில், ஜஸ்ட்டு சூடு பண்ணி எடுத்து அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொரு கடாயில் 1/2 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம்னா மேக்ஸிமம் மாங்காவும் லெமனும் தான் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய ஊறுகாய் ரெசிப்பியாக இருக்கும். இப்போ நான் இதில் மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கூட கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை விட நீங்கள் சின்ன சைஸாக கூட கட் பண்ணி சேர்க்கலாம். இது நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்த ஊறுகாயை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கிண்டி விட்டு அப்படியே அந்த நிமிஷமே சர்வ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் இப்போ தான் செஞ்ச ஊறுகாய்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு வாரம் ஊற வச்சு எடுத்தால் ஊறுகாய் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஊறுகாய். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.